நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவில் ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோட், ஈச்சனாரி, கோயம்புத்தூர். 9787711111 என்ற எண்ணை அணுகவும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கைது பண்ணி உள்ள வச்சுற லெவலுக்கு நாங்கள் பண்ணுவோம் பார்த்துக்கோ. அவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட்டில் தான் கொண்டு போகணும். அப்போ திமுக ஒரு தப்பான வழி காட்டுறாங்க. என்னது நடுவர் மன்றம் இதுக்குன்னு தனியாக ஒன்று உருவாக்கலாம். இதை வச்சு பேசிக்கிட்டே அறுத்துட்டு போயிடுவாங்க. இதை எடப்பாடி அங்கேயே எதிர்க்கிறார், அண்ணாமலை எதிர்க்கிறார், அன்புமணி எதிர்க்கிறார். அடிப்படை நாலேஜ் வேணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க? புஷி, யாதவ், நிர்மல்குமார், இந்த இவர் 3 பேர் தான் இந்த துறை சார்ந்தவங்க. ப்ளஸ் அவங்க இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பா, அந்த ஏடிஎம் எல்லா ரெப்ரசன்டேட்டிவ் போங்க போய் பாருங்க, நான் அமுச்சு விட்டா என்ன கெட்டு போகுது? வாயடிச்சு போயிடுவாங்கல்ல. என்ன தடுக்குது? அங்கே டிகே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டாரு கர்நாடகா. அதை தான் சொல்ல வரேன். பாட்டிலுக்கு 10 ரூபா ஆரம்பிச்சப்போ தான் டாஸ்மாக்கு ஒரு வளம் குளிக்கும் துறைன்றதை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ தனியார் மயமாக்குனீங்கன்னா நீங்கள் கட்சிக்காரன் தாவேகாரா இருக்கிற எல்லா கட்சிக்காரன், அப்புறம் வெளியில் இருக்கிற அதிமுககாரன், அவன் பணக்காரன், ரவுடிசம் பண்ணுறோம், எல்லாரும் ஏழாம் டெண்டர் எடுப்பாங்க. எல்லா இதுவும் நடக்கும். இதில் சில பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பெங்களூரு போய் பாருங்க. கர்நாடகாவில் லோகாயுக்தா கூட இருக்குது, இங்கேயும் லோகாயுக்தா இருக்குது. கர்நாடகா லோகாயுக்தா இதே ஒன்றாக்கிடுவீங்களா? கபினி, ஹேரங்கி, ஹேமாவதி இதுக்கெல்லாம் 68, 58 1 ஒர்க் போய்கிட்டு இருக்குது. 68 2 ஹேமாவதி, கபினி. இதுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனால் பட்டும் படாமல் இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தது யாருன்னா இந்திரா காந்தி. அப்போ இந்த இடத்துல மத்தியில் சுயாட்சி, மாநில சுயாட்சிலாம் பேசிக்கிட்டு எதுவுமே இவர் பண்ணல. இவரும் பண்ணுறாரு, காங்கிரஸும் போட்டு கவுக்கு. இந்த பிரச்சனை வந்த அமைச்சர்கள்லாம் பலரை யார் சார் எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டேன், பாவம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே, அதனால் ஒரு 6 பேர் ட்ராப் பண்ண போகிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ட்ராப்னா வேறு ஆளை கொண்டு வருவாங்க. புதிய முகங்களுக்கு வாய்ப்பு. ஆதானியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு அப்துல் முத்தலீஃப் வந்துள்ளார். வணக்கம் முத்தலீஃப் சார். வணக்கம். வருகிற 5ஆம் தேதி சட்டமன்றம் கூட போது, பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போது. குறிப்பாக இந்த அரசினுடைய ஒரு முதல் பட்ஜெட், முழு பட்ஜெட் இதுவாக தான் இருக்க போகுது. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டை வட்டாரங்களில் எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நிதித்துறை சார்ந்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாமா? தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை இந்த பட்ஜெட்டில் நாம் எதிர்பார்க்கலாமா சார்? எப்படி சார் கோட்டை வட்டாரங்கள் போயிட்டு இருக்கு? பட்ஜெட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? பட்ஜெட் இவர்கள் ஆரம்பத்தில் சொன்ன தேர்தல் வாக்குறுதிகள் ரொம்ப அவ்வளோத்தையும் நிறைவேற்றவும் முடியாது. உடனே அவரும் அதை சொல்லிட்டார். எனக்கு ஆசை, ஆனால் நிதி இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, சரியாச்சுன்னா நான் விட மாட்டேன், செஞ்சிருவேன் அப்படின்ட்டுருக்காரு. அதனால் அவருக்கு அந்த சிக்கல்லாம் இருக்குது. 2500 கொடுத்தாலே அவருக்கு சிக்கல் வரும். ஓகே, அதனால் இந்த இதில் வேறு சில அறிவிப்புகள்லாம் வரலாம். பெருசாக பட்ஜெட்டில் துண்டு விடுற அளவுக்கு நிதி கொடுப்பாங்களா, அந்த அறிவிப்புகள் வருமா தெரியல. ஒருவேளை இப்போ இருக்கிற பிரச்சனைகளில் எதையாவது அறிவித்து டைவெர்ட் பண்ணலாமான்னு நினச்சாங்க, ஒருவேளை வரலாம். அதனால் இது ஒரு விஷயம் இருக்குது. அப்படின்னு சார் பிரச்சனை போயிட்டுருக்கு. டெய்லி ஒரு பிரச்சனை காவிரி பிரச்சனை, அதுன்னு ஏதோ மேகதாட்டு பிரச்சனை நேற்று ஆரம்பித்து தாவேகா கட்டுறதுக்கு இங்கேருந்து செங்கல் மணலாம் அமைச்சு வச்ச மாதிரிலாம் அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே போனால் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ வரலாற்று பிரச்சனை, அது வரலாற்று பிரச்சனை மட்டும் இல்லை, திமுக எவ்வளோ கோட்டை விட்டதுலாம் இருக்குது. அப்போ அந்த விவகாரங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனை. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள், ஏதாவது இந்த எம்எல்ஏக்கள் அனுபவம் இல்லாமல் அந்த பத்திரிகையாளர்களை முறைக்கிறது, இல்லாட்டி நட்பு வட்டாரத்தில் இருந்த ஆள்கிட்ட சும்மா கையாட்டு போனதை எடுத்துக்கிட்டு பெருசாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டு இருக்குல்ல. அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்குது. செயல்படலாமா, செயல்பட வேணாவா, என்ன பண்ணலாம், அமைச்சர்கள் ஆய்வு போகலாமா வேணாவா, இந்த மாதிரி கண்டது. இப்போ தாமான் பர்சன்லாம் ஆய்வுக்கு போயிட்டு எனக்கு என்னென்னு பேசி ப்ளீச்சிங் பவுட்ரு, மைதா மாவுன்னு போச்சு. அதெல்லாம் எந்த ஊடகமும் பெருசாகலை. ஆனால் இவர்கள் சும்மா அப்படி ஏதாவது ஆய்வு போனாலும் இங்கே பாருங்கள், ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது பண்ணுறாங்க. அதனால் அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது.
இன்னொன்று துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல, எல்லாம் புதுசு. இப்பதான் புதுசு. ஆமா. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஐக்கியம் இருக்கும். அப்போ அந்த ஐக்கியம் வச்சு தான் அவங்க பண்ணுவாங்க. அதுலேயும் இந்த அதிகாரிகள் இருக்காங்கல்ல, சூப்பர் பவர் அதிகாரிகள், முட்டு சந்து கூட்டு போனோன்னா பக்காவாக கூட்டு போவாங்க. அப்போ அதாவது திமுக ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கோ அதே தான் தாவே காட்சி. விஜய்க்கே முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டாங்க, விஜயவே. என்ன சார் சொல்றீங்க? இன்னும் அது காவேரி மேகதாட்டில் என்ன நடந்தது? கர்நாடகா போவார்னு சொன்னாங்க, போக மாட்டாருன்னு சொன்னாங்க. அதை வந்து ரிலீவ் பண்ண வேண்டிய இடத்துல, அதை வந்து வெளிப்படுத்த வேண்டிய இடத்துல தமிழ்நாடு அரசு இருந்திருக்கணும், தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்கணும். அதை DK சிவகுமார் பேசுறாரு. எங்க சார் நாம கோட்டை விட்டு இந்த இடத்துல முட்டு சந்து கூட்டு போகிறதுக்கு பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல. ஆமா. அதுக்கு மேகதாட்டு பிரச்சனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2013 தான் முதல்ல இந்த பிரச்சனை வருது. ஜெயலலிதா உடனே எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதெல்லாம் போய்கிட்டு இருக்குது. கடந்த 6-8-2019 to 26 7 வருஷமாக டிஎம்கே ஒரு துரும்ப கூட இந்த விஷயத்தில் அசைக்கலை. இத்தனைக்கும் 38 MP 39 MP வலுவாக இருக்குது. எதுவுமே பண்ணல. அதையெல்லாம் தாண்டி காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிருக்காங்க. அங்கே ஜெயிக்கிறதுக்கு போகிறாங்க, வர்றாங்க. டிகேஎஸ் அவ்வளோ ஃப்ரெண்டு. இந்த 5 வருஷம் டிகேஎஸ்க்கு ரத்ன கம்பளம் விரிச்சு வரவேற்கிறது எல்லா வேலையும் பண்ணியிருந்தாங்க. மேகதாட்டு பிரச்சனை பற்றி ஒரு இதுவும் பண்ணல. 2013 மத்தியில் ஆட்சியில் இருந்தது திமுக. இந்த பிரச்சனை வரும்பொழுதே அதை ஒரு பெரிய இதாக ஆக்கலை. 2004 2014 வரைக்குமே 10 ஆண்டுகள் காங்கிரஸோடு இருந்தாங்க. அப்போவாது இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு கொண்டு வரலாம், அதுவும் கொண்டு வரலாம். அப்போ இந்த மாதிரிலாம் பண்ண திமுக இன்றைக்கி வந்துக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் மேகதாட்டு பிரச்சனைன்றது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லை. இப்போ சிவகுமாருக்கு என்ன விஷயம்? சிவகுமாருக்கு ஜெயிக்கணும். கர்நாடகாவில் முதலமைச்சராக சித்தாராமையாவே காலி பண்ணிட்டு முதலமைச்சராக வந்தாச்சு. அடுத்து ஜெயிக்கணும்னா அவர் சொந்த ஊர் அது மேகதாட்டு இருக்கிறது. இந்த பிரச்சனையை கிளப்புனா ஓட்டுகள் உளும், கர்நாடக மக்களுடைய இதை ஒருங்கிணைப்பு பெறலாம்னு சிவகுமார் கணக்கு போட்டு இது பண்ணுறாரு. இதில் பிஜேபியும் தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ எடியூரப்பாலாம் இறங்கிட்டாங்க, அவங்களும் மேகதாட்டு. இந்த நேரத்தில் நீங்கள் சட்டப்பூர்வமாக ஜெயலலிதா மாதிரி சட்டப்பூர்வமாக எங்களை உரிமையில் இது பண்ணணும். ரெண்டாவது, சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றீங்க. எல்லாம் அனைவரும் டிஎம்கேனாலும் வாயை திறக்க முடியல. தப்பான யோசனை வேறு அதில் ஒன்று டைவெர்ட் பண்ணி விட்டாங்க. அதை வேறு இவர் உணர்ச்சிவசப்பட்டு உடனே சேர்த்துட்டாங்க. அதை ஆய்வு கூட விடாமல், விவாதத்து கூட விடாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அது பெரிய பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனத்தை தான் 71 பண்ணார் கலைஞர். அந்த பைத்தியக்காரத்தனத்தே பண்ணுறாங்க, இவர் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டு அந்த தீர்மானத்தை சேர்க்குறாரு. சரி, இது எல்லாம் பண்ணிவிட்டு அந்த எதிர்கட்சி எல்லாத்தையும் சேர்ந்து நிறைவேற்றின தீர்மானத்தை ஒரு 10 ரெப்ரஸன்டேட்டிவை போட்டு அனுப்பிச்சி விடணுமா வேணாம்? புசி ஆனந்த், யாதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அப்புறம் எதிர்கட்சிகள் மற்ற பிரதிநிதி எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுருக்கணும். எல்லாரையும் சேர்த்து அனுப்பிச்சி விட்டுருந்தா உங்களை டிஎம்கே ஏதாவது கேள்வி கேட்க முடியுமா? இதை சொல்கிறது கூட ஒரு அதிகாரி இல்லை. அரசியல் சொல்கிறதுக்கு கூட ஆலோசகர்கள் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே அரசியல் புதுசு. யாதவ் அர்ஜுனாவுக்கு தெரியுமா? நிர்மல்குமாருக்கு தெரியுமா? புஷி ஆனந்துக்கு தெரியுமா? அப்போ இந்த அதிகாரிகள் தான் இந்த விவகாரத்தில் நம்ம இப்படி பண்ணோம், இது பண்ணோம், இதாக பண்ணோம். இதில் வேறு ஆலோசகர்கள் 2-3 பேரை கூட வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர்களுக்கு இந்த தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன தெரியும்? அப்போ இந்த விவகாரத்தில் அதிகாரி சாய்குமார், தலைமைச் செயலாளர், அப்புறம் நீர்வளத்துறைக்குன்னு ஒருத்தரை போட்டு வச்சுருந்தாங்கல்ல, சத்யபிரதா சார், இவங்கெல்லாம் வந்து இந்த விவகாரத்தில் நம்ம அப்படி போகணும், இப்படி மூவ் பண்ணணும், கோர்ட்டில் மறுபடியும் நம்ம வழக்கு போடணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து இந்த முனைப்பு காட்டியிருந்தா இவருக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அதிகாரிகளை பிளைண்டாக நம்புறாரா சார் முதல்வர்? நம்புறாரு. இவங்க வந்து கேட்குறாங்க, நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டால் நம்மக்கிட்டே வர முடியாது, நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் யாருமே வழிகாட்டல. அடுத்து என்ன தப்பு நடக்குது? சார் நீங்கள் வந்து டிகேஎஸ்ட்ட பேசலாம் சார் அப்படின்றாங்க. இது மகா தப்பு. அதுக்கு தான் நம்ம ட்ரிபியூனல் இருக்கு. 2 பேரும் பேச முடியாதுங்கிறதுனால ட்ரிபியூனலே போட்டது. இதே வேலை 2007 கலைஞர் என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலான்னு சொன்னார்னு குமாரசாமி பேட்டியில் சொல்லிட்டாப்புல. உடனே கலைஞர் மறுத்தார். நான் உங்களுக்கு யுகாதி வாழ்த்து தான் சொன்னேன். அப்பாவும் பிள்ளை எனக்கு நண்பர்கள், இந்த மாதிரி கிடையாது, கோர்ட்டு தான் இதுக்கு தீர்வு, நாங்கள் கிடையாதுன்னு மறுத்தார். ஆமாம், இன்றைக்கும் அது ஊடகங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த விஷயம் எவ்வளோ பெரிய சீரியஸு. நீங்கள் போய் பேசணும்னு போகிறீங்க, இந்த ஐடியா யார் கொடுக்குது? எல்லாரையும் கேட்டால் அந்த கர்நாடகா தயாரிப்பாளர் தன் படம் ஓடணுன்றதுக்காக கொடுத்தாரு ஐடியா அப்படின்றார். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது பிரச்சனையே இல்லை. பிரச்சனை அவங்களுக்கு லட்டு மாதிரி விஷயம். அது லட்டு மாதிரி இல்லை, அவங்க சிக்கல் கொடுக்குற விஷயம். ஆனால் அவங்க இதை கண்டுக்கல. இதை வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லலாம், அப்புறம் ராகுல் கூட சொல்லியிருக்கலாம், பேசுங்க ஏதாவது அப்படி உருட்டலாம் அப்படின்னு. ஆனால் டக்குன்னு பிஜேபி கையில் எடுத்துகிட்டு இறங்கிட்டாங்க. மேகதாட்டு பிரச்சனை அப்படி இப்படி இறங்கினோடனே சிவகுமாருக்கு பிரச்சனை.
விஜயை கூப்பிட்டு பேசினா நீங்கள் பிஜேபி பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க எல்லாம் போஸ்டர் கிழிக்கிறது இந்த இதெல்லாம் விஜய்க்கு எதிராக அங்கே இறங்கிட்டாங்க. அப்போது இந்த விஷயத்தில் விஜய் கூப்பிட்டு பேசினா தமிழ்நாடு கூட கூடி கோலாகிறாரு, கர்நாடகா நலனை பலி கொடுக்குறாருன்னு கொண்டு போயிடுவாங்க பிஜேபி. இதில் விஜய் இது பயந்துட்டு டிகேஎஸ் நீங்கள் வராதிங்கன்ட்டார். ஏன்னா அவர் கூப்பிடல, அவங்க தான் வரேன்னாங்க. சூழல் சரியில் வராதிங்க. லெட்டர் எழுதுனாங்கன்னு உண்மையை உடைச்சிட்டாரு, அவங்க தான் கேட்டாங்கன்னு. இல்லை, அவர் வினோத் கூட சொன்னாராம், நாம் தான் கேட்டிருக்கோம். ஆமாம். அப்போது இந்த விவகாரத்தில் தப்பாக ஐடியா கொடுத்தது யார்? நம்ம இதெல்லாம் பண்ணவே கூடாதுங்க. ஓகே. ஆமா, நம்ம பேச்சுவார்த்தையெல்லாம் இது அதுவும் இல்லாம ஆதவர்ஜுன் ஒரு இடத்துல வந்து இது அரசியல் பிரச்சனை இல்லைன்னு பேசினாரு. இது வந்து அரசியல் பிரச்சனை, இது பேசக்கூடாதுன்றதுக்காக தான் ட்ரிபியூனல் டெல்லியில வச்சிருக்கோம். இவர்கள் அதுக்கு இதுவே இல்லாத நாலேஜே இல்லாதவங்க. ஒன்று படிக்கணும், வந்துட்டீங்க அந்த பொறுப்புக்கு வந்துட்டீங்கன்னா என்ன இருக்கு படிக்கணும். என்னன்னா இது சம்பந்தமாக இருக்கிற பழைய தலைவர்கள் கூச்ச நாச்சமே பார்க்கக்கூடாது, கூப்பிட்டு பேசணும். பத்திரிகையாளர் இருப்பாங்க, கூப்பிட்டு இந்த இஷ்யூ நம்ம எப்படி கையில் பண்ணலாம், என்ன பண்ணலாம் கேட்கணும். இது சம்பந்தமான ஏராளமான நூல்கள் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்டலாம் பேசலாம். கேஎஸ் ராதாகிருஷ்ணன் தான் காவிரி பிரச்சனை கூப்பிட்டு கேட்டால் அவ்வளோ சொல்லுவார், கதையாக சொல்லுவார். அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இவர்களுக்கு ஆலோசனை யாரையும் கேட்கறதில்ல, இவர்களுக்கும் அனுபவம் இல்லை. அப்போது இந்த மாதிரி ஆட்கள் தலைமைச் செயலாளர், இந்த நீர்வளத்துறை அந்த செயலாளர் சத்யபிரதா சாகு, இவங்களுக்கெல்லாம் காவிரி இஷ்யூ பற்றி என்ன தெரியும், எத்தனை வருஷமாக என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். அப்போது இன்றைக்கும் அந்த சாய்குமார் மேலே என்ன சொல்கிறாங்க, அவர் இவர் கூட இருந்தவர், எடப்பாடி கூட இருந்தவர், ஒரு அமைச்சருக்கு பிஏ வந்து உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் அவரை வெளியே கூட அனுப்ப முடியலையா இந்த அமைச்சரால். ஏன் அவ்வளோதாங்க பவர். இன்னொரு அமைச்சர் கூட இருந்தோம், இன்னொரு ஒரு கட்சியில் இருந்தோம், ஒருத்தன் அந்த போனதில் மாசு கூட இருந்தாலும் இப்படிலாம் போட்டுக்கிட்டுலாம் நீங்கள் என்ன அரசாங்கத்தை நடத்த முடியும்? அப்போ இப்படி கேட்டு அப்படி போய் சொல்லுவோம். உங்கள் கூட வச்சிருக்கிற ஆலோசகரில் திமுகவுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க? முடிவு உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க மக்கள், இதுதான் நீ தான், உங்கள் 2 பேரும் வேஸ்ட்டு, ஒன்றை தான் நம்புகிறோன்ட்டாங்க. துணிஞ்சு முடிவெடுங்கன்ற. உங்களுக்கு முன்னாடி தான் முன்னோர் இருக்காங்களே, ஜெயலலிதா ஒரு பெரிய வழிகாட்டியிருக்காங்க. எப்போல்லாம் அவங்க துணிஞ்சு முடிவெடுத்தாங்களோ அப்போல்லாம் தமிழக மக்கள் அவங்களோட துணை நின்றுருக்காங்க. ஏன் என்ன தயக்கம் உங்களுக்கு? இன்னைய வரைக்கும் ஒரு அறிக்கை வருதா? கர்நாடகா 4.5 TMC தண்ணியை ஆணையம் விட சொல்லுது. ஆணையத்துடைய வேலை என்ன தெரியுமா? போலீஸ்காரன் வேலை. ஆமாம், ரெகுலேட் பண்ணணும். அவனை ரெகுலேட் இல்லை, அந்த தீர்ப்பாயம் கொடுக்குற விஷயத்த ஆணையம் அமுல்படுத்தணும். ஆமாம், கோர்ட்டு உத்தரவு போடுது வச்சுக்கிங்க, தீர்ப்பாயம். ஆணையம் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலை பண்ணணும். ஆணையம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, கைது பண்ணிட்டு உள்ளே வச்சுற லெவலுக்கு நாங்கள் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ தூரம் சுப்ரீம் கோர்ட்டில் தான் கொண்டு போகணும். அப்போ திமுக ஒரு தப்பான வழி காட்டுறாங்க. என்னது நடுவர் மன்றம் இதுக்குன்னு தனியாக ஒன்று உருவாக்கலாம், இதை வச்சு பேசிக்கிட்டே அறுத்துட்டு போயிடுவாங்க. இதை எடப்பாடி அங்கேயே எதிர்க்கிறாரு, சபையில் எதிர்க்கிறாரு, அன்புமணி எதிர்க்கிறார். அடிப்படை நாலேஜ் வேணும். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க விஜய்க்கா தெரியும்? கரைச்சி குடிச்சிட்டா வந்துக்கிறாரு, எதுக்கு நம்பி இவங்களெல்லாம் போட்டு இருக்கிறாரு? இதை தானே சொன்ன, முட்டு சந்து கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த சாகவத்திக்கு போட்டாங்க, மாற்றிட்டு இன்னொரு வடனாரே அவர் ரொம்ப ஜூனியர், அவரை கொண்டு வந்து இதில் போட்டு வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு குறிப்பாக சென்சிட்டிவான இஷ்யூவில் பழைய தலைமை செயலாளர்லாம் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த விஷயத்தில் என்ன பண்ணலாம். நான் ஜெயலலிதா காலத்தில் வழக்கு போட்டப்போ இருந்த தலைமை செயலாளர்கள் மற்றவர் இருப்பாங்க, சீனியர் கவுன்சிலர் இருப்பாங்க, என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். இவங்க வச்சிருக்க வழக்கறிஞர் அணியாக பெருசாக ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு வாடகைக்கு எடுத்து நீங்கள் வெளியிலேருந்து வாதாடுறதெல்லாம் கொண்டு போகணும். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இல்லை, விவசாய அமைப்புகள் இங்கே ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. பிஆர் பாண்டியன்லாம் நல்ல எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம். கூப்பிட்டு கேட்டிங்கனால இந்த விஷயம் நீங்கள் கேட்க தேவையில்லை. நீர்வளத்துறை அமைச்சர் என்ன பண்ணுறாரு, இல்லை மற்றவர் என்ன பண்ணுறாங்க? கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் அப்படியே பழகிட்டாரு. அதனால் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தான் திமுக கையில் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போராட்டம் பண்ணி எடுத்துக்கிட்டு நீ போராட்டம் அது இதுன்னு பேசிக்கிட்டு வாய்ப்பு திறக்காத முதல்வர், உங்கள் பைத்தியகாரத்தனத்தினால தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அது இதுன்னு. அதனால் இந்த விவகாரத்தில் இவர்களுக்கு பின்னடைவு. சரி, இப்போவாவது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். ஆமாம், கூட்டிகிட்டு தீர்மானத்தை போட்டு புஷி, யாதவ், நிர்மல்குமார், இந்த இவர் 3 பேர் தான் இந்த துறை சார்ந்தவங்க. ப்ளஸ் அங்கே உங்கள் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பா, அந்த ஏடிஎம்கிற எல்லா ரெப்ரசன்டேட்டிவ் போங்க போய் பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்டா என்ன கெட்டு போகுது? என்ன கெட்டு போகுது? வாய் அடிச்சு போயிடுவாங்கல்ல.
என்ன தடுக்குது உங்களுக்கு? அங்க டிகே அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிட்டாரு கர்நாடகா. அதை தான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு இது நடத்துகிறாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அறிக்கை விட்றாங்க. அதில் 4.5 டிஎம்சி தண்ணி நான் வந்து பண்ண மாட்டேன், நான் மேல்முறையீடு போகன்றணும், உடனே கண்டித்து அறிக்கை விடணுமா வேணாமா? இன்றைக்கி அதுதானே கேட்குறாங்க. உனக்கு என்ன தயக்கம்னு கேட்குறாங்க. அதுவும் இந்த தண்ணிங்கிறது வெள்ளத்தால் வர உபரி நீர் கிடையாது. பஞ்ச காலத்தில் உங்ககிட்ட டேமில் இருக்கிற தண்ணியை திறந்து விடணும், அவங்க அதே கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத்தனைக்கும் தண்ணி வச்சிருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மழை என்னமோ இயற்கை புண்ணியம் மழை பெஞ்சு இப்போ தண்ணி வந்துகிட்டு இருக்கு. அவங்க கஷ்ட காலத்தில் நீங்க வந்து உபரி நீரை வந்து வெளியேற்றக்கூடிய வடிகாலாக தான் தமிழ்நாட்டை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க கர்நாடகா. ஒவ்வொரு தடவையும் நடக்குது. நீங்கள் 172 டிஎம்சி தண்ணினா தரமாட்டாங்க. அப்புறம் அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும்போது மழை வந்துடும். ஆமாம், மழை வந்தோடனே உபரி நீர் வரும். 200 சில்லற டிஎம்சி வரைக்கும் திறந்து விட்டுருவாங்க. அது கணக்கே கிடையாது. வெள்ளத்துல வர தண்ணி வந்து அந்த கணக்கே கிடையாது. அதை வந்து கணக்குல சேர்த்துருவாங்க. அது 400 டிஎம்சி வரைக்கும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆமா. அதனால இதுதான், இது வந்து 1924 அதுக்கு முன்னாடி 1800 இருக்கு. இல்ல வரலாற்று காலம் தொட்டே இப்ப பிரச்சனை இருந்திருக்கு சார். சோழர்கள் காலம் தொட்டே பிரச்சனை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சோழர் காலம் இல்லைங்க, அணை கட்டினதே இல்ல சார். அணை கட்டும் போது இயற்கையாவே ஒரு 2 தடவை வந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிருக்கு. வரலாற்று காலம் தொட்டே இல்லைங்க. பிரச்சனைன்றது 2 ஸ்டேட், மைசூர், சென்னை, மெட்ராஸ் பிரசிடென்சி உருவான அப்புறம் தான். சார் குறிப்பா எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு சார். இந்த டாஸ்மார்க்கை வந்து தனியார் மயம் மாற்ற போறாங்கிற ஒரு கதை, அது உண்மைதானா சார்? அது ஆக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, இது தப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் அது தப்புன்னு தான் சொல்கிறேன். ஓகே. ஏன்னா நான் நேரடியாக பார்த்தேன். 2003க்கு முன்னாடிலாம் ஒயின் ஷாப்னு இருக்கும். ஒயின் ஷாப்னா கட்சிக்காரன் நடத்திட்டு இருப்பான். ஒரு வட்டம்னா அவனுக்கு 2 ஒயின் ஷாப் இல்லைன்னா வட்டமே கிடையாது. ஓகே. பகுதினா ஒரு 5 ஒயின் ஷாப் இல்லைன்னா பகுதியே கிடையாது. ஓகே. மாவட்டம்னா ஒரு 20 ஒயின் ஷாப் இல்லைன்னா அவனுக்கு பகுதியே கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சென்னைனா சென்னை மாவட்ட செயலாளர் அத்தனை கட்சிக்காரங்க, அந்த கட்சிக்கு அந்த கட்சி, அவன் இவன் எல்லாம் யார் பவர்ல இருக்காங்களோ அவங்க. இந்த லோக்கலில் ஒயின் ஷாப்பு ஒரு வட்டத்துக்கு 5-10 ஒயின் ஷாப் இருக்குன்னா அது எல்லாம் குண்டர் படம் வச்சுன்னு இருப்பாங்க. அவர்கள் தனி ராஜ்யம் பண்ணுவாங்க. அங்கே வர்றவனை குடிச்சிட்டு ஏதாவது தகராறு பண்ணால் இவங்களே சட்டத்தை கையில் எடுத்து அடிக்கிறது. அப்புறம் சும்மா இருக்கிறப்ப அந்த குண்டர் படை சும்மா இருக்கும், பொதுமக்கள்கிட்ட வம்பு இருக்கும். அது வாட்டில் எனக்கு என்னென்னு பண்ணோம். கிட்டத்தட்ட தெலுங்கு படம் மாதிரி ரோட்டில் வண்டி விட்டு வம்பு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் லோக்கல் தாதாவாக ஒவ்வொரு வட்ட செயலாளரும் இருப்பான். அவனோட வருமானம் எப்படி, இது மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா டாஸ்மாக் சரக்கு தவிர வெளி சரக்கை வாங்கி பிளாக்ல விற்பாங்க. அதில் வந்து எல்லாமே அடங்கும். இதில் லாபம் பார்த்து இது யார் கண்காணிக்கிறது? அதுக்கு துறை அதிகாரிகள், காவல்துறை. இவங்களை கைக்குள்ளே போட்டுட்டா ஆளுங்கட்சியாக இருக்கிறவன் வந்து காவல்துறை போய் கேட்குமா? நிச்சயம் கேட்க மாட்டேன். இல்லை அவன் அடிதடி பண்ணுறான், பொதுமக்களை போட்டு அடிக்கிறாங்க, பொதுமக்கள் போய் கேட்டால் காவல்துறை யார் பக்கம் நிற்கும்? இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. டாஸ்மாக் வருமானம் கிடையாது, இவர்கள் செல்வ செழிப்பில் இது பண்ணுறது. லாஸ்ட்டில் குடிக்க வர்றவன் பாதிக்கிற மாதிரி வெளி சரக்குகள். இது எல்லாம் பிரச்சனை வந்து பெருசானதுனால தான், அவன் அதிகாரமயமாக உருவானதுனால தான் கடைசியில் அவங்க ஜெயலலிதா அரசு எல்லாமே டாஸ்மாக் கீழே தான் வரும்னு முடிவெடுத்துட்டு டாஸ்மாக் எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க. இவங்க அதை எல்லாத்தையும் டாஸ்மாக் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தான் தொல்லை தீர்ந்தது. நம்மால் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஆரம்பித்தார். அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள் எங்கேயும் பிரச்சனை இருக்காது. பாட்டிலுக்கு 10 ரூபா ஆரம்பித்தப்பறம் தான் டாஸ்மாக்கு ஒரு வளம் கொளிக்கும் துறைன்றதை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. இப்போ இந்த மாதிரி தானே தவிர இப்போ தனியார் மயமாக்குனீங்கன்னா நீங்கள் கட்சிக்காரன் தாவேகளாக இருக்கிற எல்லா கட்சிக்காரன், தாவேகளை சேர்ந்த அதிமுககாரங்க, அப்புறம் வெளியில் இருக்கிற அதிமுககாரன், அவன் இவன் பணக்காரன் ரவுடிசம் பண்ணுறோம், எல்லாரும் இதில் ஏலம் டெண்டர் எடுப்பாங்க, எல்லா இதுவும் நடக்கும். அரசுக்கு கெட்ட பேர் தான். அரசு கெட்ட பேர், பொதுமக்களுக்கு பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, சரக்கு ஒழுங்கான சரக்கு இருக்காது. இதில் சில பேர் சப்பக்கட்டு கட்டுறாங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பெங்களூரு போய் பாருங்கள், கர்நாடகாவில் பாருங்கள் எப்படி இருக்குது. கர்நாடகாவில் லோகாயுக்தா கூட இருக்குது, இங்கேயும் லோகாயுக்தா இருக்குது. கர்நாடகா லோகாயுக்தா இதையும் ஒன்றாக்கிடுவீங்களா? அவன் லோகாயுக்தா போலீஸ்னே வச்சுருக்கான். அவன் நினச்சா தனியாக போய் ரைடு நடத்தலாம், இடி மாதிரி பிடிக்கலாம், அரெஸ்ட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அவன் சட்டம் போட்டால் முதலமைச்சர் கூட உள்ள வைக்க முடியும். இங்கே லோகாயுக்தான்னு ஒன்று இருக்குது, பல்லு இல்லாத பாம்பு. அப்போ நீங்கள் வந்து மற்ற மாநிலங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? பாண்டிச்சேரியில் இருக்குது, அங்கே தமிழ்நாடு வேறு. தமிழ்நாட்டில் தான் மணல் கொள்ளை நடக்குது, மற்ற மாநிலங்கள் நடக்குதா? தமிழ்நாட்டில் தான் கனிம கொள்ளை நடக்குது. தமிழ்நாட்டில் தான் இந்த கல்குவாரிகளில் இஷ்டத்துக்கு வெட்டி எடுத்து மற்ற மாநிலங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. அவன் வந்து அவன் ஸ்டேட்டை பார்த்துக்கிறான். நம்ம ஸ்டேட்லேருந்து சுரண்டி எடுத்துகிட்டு போய் அவன் ரோடு போடுறதுக்கும் அதுக்கு அது பண்ணுறான். துடிக்க போடுறாருல.
கேரளா முதலமைச்சர் சதீஷன் கெஞ்சுறாரு, தயவு செஞ்சு நீ- தரையை நீ நிப்பாட்டுங்க. இதை வெட்டிக்க வேண்டியதுதானே. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் வந்து தமிழ்நாடு வேற, இதை ஒரு மாதிரி மாற்றி வச்சுட்டாங்க திராவிட கட்சிகள். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஒழுங்கான ஒரு இதை கவர்மெண்ட்டை கொண்டு வாங்க. குறைந்தபட்சம் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, குறைந்தபட்சம் ஒரு வேலை நடக்கிற மாதிரியாவது பண்ணணும். சார், ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தார், மகாபலிபுரம் அந்த பயிற்சி முகாம் நிறைவிழாவில் வந்து போனார். டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு ஆதரிக்கக்கூடாது, ஆதரிச்சா அது வந்து அவங்க ஆதரிப்பவர்கள் எட்டப்பர்கள் அப்படின்னு சொன்னார். இது அதையும் தாண்டி முதல்வரை சந்திப்பார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த சந்திப்பு பெருசாக நடக்கலை. என்ன பிளான் சார்? ஏங்க ராகுல் காந்திக்கும் விஜய்க்குமே டைம் சரியில்லை. என்ன சார் சொல்கிறீங்க? காங்கிரஸ் அமைச்சர்கள் செயல்பாட்டில் அவருக்கு திருப்தி இல்லை. முதல்வருக்கு திருப்தி இல்லையா? ஆமா. என்ன சார் அதே நடக்குது? மாதிரி ரீஷஃபில் கூட அவங்க இது வந்தால் வரும். ஓ, அப்போ அவர்களில் கொஞ்சம் பேர் வேற ஆள் கொடுங்கன்னு சொல்கிறப்போ அது இருக்கிறதே மொத்தம் 5 பேர் தானே. ஆமாம், 5 விதமாக இருக்குது. அப்புறம் அவங்க வந்து 3க்கு 3 வாரியம் கேட்டாங்க. ம், வாரியம்லாம் கட்சியை தாண்டி யாருக்கும் வெளியில் கொடுக்குற மாதிரி இல்லை. அப்போ இந்த மாதிரி பல விவகாரங்களில் அவர்களுக்குள்ள ஒரு இது ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ விஜய்க்குமே தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்குமே ஒரு லடாய் உருவாயிடுச்சு. ஒரு உள்ளுக்குள்ளே அது பெரிய ஆட்சி வாபஸ் வாங்கலாம் நடக்காது. ஏன்னா காங்கிரஸுக்கு தெரியும் ஆமாம், இனி ரிட்டர்ன் கிடையாது டிஎம்கிட்ட, தாவேக்கா தான். ஆனாலும் அந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசனை நம்பி புருஷனை கைவிட முடியாது. ஆமாம். அப்போது தாவேக்காவுக்கு வந்து இப்போ இவர் ராகுல் வந்து இவங்களுக்கு என்னென்னா காங்கிரஸ் மேலே கடுமையான கோபம் வருது, குறிப்பாக ராகுல் மேலே. ஏன்? அவர் தானே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுது. ஆமாம், திமுகவுக்கு. எங்கள் விஜய் மேலே இருக்கிற கோபத்தோட ராகுல் மேலே தாங்க இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வரிசையாக சொல்கிறேன் பாருங்க. இல்லை பழைய இந்த நம்ம பல முறை இதை பேசிட்டோம். பேசியாச்சு. ஆனாலும் வந்து ஏன் கோபம் இருக்குன்னு புரியணும்ல. எஸ் கரெக்ட். ஏன்னா கடந்த 2-3 இன்டர்வியூல பற்றி நம்ம பேசியிருக்கோம். கடைசியாக அந்த இடதுசாரிகளை கொண்டு போய் சேர்த்தது தான் பெரிய பிரச்சனை திமுகவுக்கு. இல்லாட்டி திமுக அதிமுக கூட்டணி ஆச்சு. ஆமா. அப்போ கோபம் வருமா வராதா? இப்பேற்பட்ட ராகுல் அவரால் ஒரு ஆணியை கூட பிடுங்க முடியாதுன்னு தெரியும் கர்நாடகா மேட்டரில். ஏன்னா நீங்கள் ப. சிதம்பரம் பேட்டி எடுத்து பாருங்கள். சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிகையாளருக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் நாங்கள் இப்படி தான் தேசிய கட்சி மாநிலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி தான் பண்ணுவோன்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். அப்போ காங்கிரஸ் அந்த வேலையை தான் பண்ணும். இன்னொன்று சொல்லிட்டா, காவிரி வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் காங்கிரஸ் தான். 71லேயே இந்த பிரச்சனையை கருணாநிதி கவர்மெண்ட்டு, திமுக கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு போகிறாங்க. அன்னைக்கு 72ல் நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு வாபஸ் வாங்குறாங்க, வழக்கு வாபஸ் வாங்க வைக்கிறாங்க. இவர் ஒத்துக்கிட்டு வாங்குறாரு. அன்னைக்கு இந்த பிரச்சனையை பண்ணது காங்கிரஸ். 24 ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் கிருஷ்ணராஜ சாகர் கட்டிக்கலாம், நீங்கள் மேட்டூர் கட்டிக்கலாம், அப்புறம் நதிநீர் பங்கீடு இப்போ இருக்கிற இந்த மெத்தடில் போகணும். 50 வருஷம் கழிச்சு அதை ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு 3 அணை கட்டுறாங்கன்னா அந்த இது எல்லாம் இந்த மாதிரி கபினி ஹேரங்கி ஹேமாவதி இதுக்கெல்லாம் 68 58ல் 1 ஒர்க் போய்கிட்டு இருக்குது. 68ல் 2 ஹேமாவதி கபினி. இதுக்கு வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, ஆனால் பட்டும் படாமல் இருக்குது. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுத்தது யாருன்னா இந்திரா காந்தி. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கர்நாடகா நம்மளை தோக்கடித்த இது மாநிலத்தில் திமுக ஆட்சி நடக்குது. அப்போ இந்த இடத்துல மத்தியில் சுயாட்சி மாநில சுயாட்சிலாம் பேசிக்கிட்டு எதுவுமே இவர் பண்ணல. இவரும் பண்ணுறாரு, காங்கிரஸும் போட்டு கவுக்குது. காங்கிரஸ் பேச்சை நம்பி ஃபேக்ட் செக்கு ஏதோ ஒரு இது ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி உண்மை கண்டறியும் குழு போடுறாங்க. இது என்ன இது? நீ சுப்ரீம் கோர்ட்லேயே போய் ஒழுங்காக தீர்ப்பாயம் தான் கேட்டது அவர். ஆனால் ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டோன்னா ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி வச்சுக்கிட்டே இப்போ இவங்க சொன்னாங்களா சட்டசபையில் நடுவர் மன்றம் கேட்கலாங்க. இது அதுதான் நடுவர் மன்றம் இது பண்ணால் மேகதாட்டை கட்டுப்படுவோம். ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போட்டிங்க, 3 அணையை முடிச்சிட்டான். 3 அணையினால் நமக்கு பல மாவட்டங்களில் தண்ணீர் வர்றது நின்று போச்சு. அப்போது 4வது தான் இந்த இது மேகதாட்டு. நீங்கள் 3வது அணை கட்டும் போதே இந்த 2018 இவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கு பெங்களூர்லாம் தண்ணி பிரச்சனை இருக்குன்றப்போ 4 யூனிட் குறைச்சி 172 டிஎம்சி 4 டிஎம்சி குறைச்சி 172 டிஎம்சி ஆகுது. 177 172 ஆகுது சுப்ரீம் கோர்ட்டு 2018 தீர்ப்பு. அப்புறம் என்ன இப்போ புதுசாக பெங்களூரு? அப்போ இந்த விவகாரத்துலலாம் கடுமையாக கோட்டை விட்டது திமுகனா, துரோகம் பண்ணது காங்கிரஸ். அப்போ இதில் ராகுல் காந்தி போய் என்ன பண்ணுவார்? அவருக்கு முதல்ல தெரியுமா காங்கிரஸில் ராகுல் காந்தி மாதிரி ஒரு வாட்ஸ்அப் தலைவரை நான் பார்க்கவே இல்லை.
இந்த அகில இந்திய லெவலில் ராகுல்னா இங்கே உதயநிதி, அவ்வளோதான். அந்த அகில இந்திய லெவலுக்கு ஏற்ற மாதிரி அவர் இருக்கார். எந்த இஷ்யூ எடுக்கணும், எதை பெருசாக்கணும். நீங்கள் காக்ரோச் பார்ட்டி போராட்டம் நடத்துது, இவர் அங்கே போய் போராட்டம் பண்ணாம தனியா இவர் பிரதமர் முட்டிக்குன்னா எல்லாம் இங்கே வந்துருவாங்க, இவர் தான் இளைஞர் தலைவர், எல்லாம் வந்துருவாங்கன்னு நினச்சார். வரல யாரும். காக்ரோச் நடத்தும் போதே நீ பார்லிமெண்ட்டில் நீ எதிர்கட்சி தலைவர், பெரிய பிரச்சனையை ஆக்கியிருந்தனா உனக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க வந்து பிரதமரை திட்டணும், இந்த சுகம் காணணும், இதில் தான் இங்கே எங்கே டிஎம்கே எப்படி பண்ணுறாங்க எங்கள் லோக்கலில், அதே தான் அங்கே பார்லிமெண்ட்டை நடத்த விடாமல் பண்ணோம். அதுதான் அவருக்கு ஆசை. சம்சா கட்லெட்டு, அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையாக கொண்டு வந்தாங்களா? முந்தா நாள் வந்து ஒன்றுமே இல்லாத பழைய பிரச்சனை தூக்கிட்டு போயிட்டாங்க. ராமர் கோயிலுக்கு நிதி என்னாச்சு அப்படி இப்படின்னு. இப்போ நாளைக்கு இன்றைக்கி கூடியதா, இன்றைக்கி வேறு ஏதாவது பிரச்சனை எடுத்திருப்பாங்க. அமித்ஷா என்ன இன்றைக்கி ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு வந்துக்கிறாருக்கா அப்படின்னு. இந்த மாதிரி தான். அப்போது ராகுல் காந்தியுடைய அந்த கப்பாக்குட்டி அவ்வளோதான். இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வராருன்னா மாணிக்கம் தாக்கூர் சொன்னார் பார்த்தீங்களே, ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் கால் வச்ச உடனே கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணி திறந்து விட்டாங்க. ஏங்க இந்த வளரலுக்கெல்லாம் நம்ம எப்படிங்க பதில் சொல்ல முடியும்? அதை விட்டுருங்க. நீங்கள் ராகுல் காந்தி இங்கே வர்றது வந்து இந்த மாவட்ட தலைவர்களுக்கான இதில் பயிற்சி அந்த இதில் வந்துட்டு இவர் இந்த அவர் டிஎம்கே அவர் கண்டிச்சுட்டு போகிறார், எட்டப்பர்கள் அப்படி இப்படின்னு. ஏன் எட்டப்பர்கள்லாம் இவ்வளோ நாளாக இவங்க பேசி வச்சுருந்தாங்க, எந்த நிலைமை வந்தாலும் நம்ம வந்து எதிர்க்கணும்னு. அப்போவே அமித்ஷா சொன்னது, நாங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் திமுக கேட்டதுமே வந்து நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணுங்க, மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணாதீங்கிறது தான் உங்களுடைய ஒரே ப்ளீ. சரி, அப்போவே அமித்ஷா சொல்லிட்டாரு, அது ரிட்டனா கொடுங்க, மசோதால கொண்டு வாங்கன்னு தான். இப்போ மட்டும் ரிட்டனா கொடுத்துட்டாங்களா? இல்லை ஆனால் மக்கள் தொகை மசோதா பில்லு கொண்டு வரும்போது மக்கள் தொகை அடிப்படையில் வந்து நாங்கள் பண்ண மாட்டோங்கிறத அவங்க கொடுக்கல, அதனால திமுக எதிர்த்தாங்க. இப்போ அப்படி கொண்டு வராங்க, என்ன பண்ண டிஎம்கே நிச்சயம் எதிர்ப்பாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண மாட்டோம்னா திமுக ஆதரிப்பாங்க சார். ஏங்க அன்னைக்கே இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்லணும், இப்போ ஏன் சொல்றீங்க? இல்லை ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க சார், அவங்க ரிட்டனா கேட்குறாங்க, பில்லுல கேட்டாங்க. திமுக அதை பாருங்க, பில்லுல இல்லை, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அன்னைக்கே அமித்ஷா சொல்றாரு 50% நாங்கள் சீராக தான் பண்ணுவோம், அதை மசோதாவில் கொண்டு வாங்கன்னா. ஆமாம், அன்னைக்கு நாங்கள் பரிசீலிப்போம்லாம் சொல்லலை, துரோகம் பண்ணுறாங்க அது இதுன்னு உருட்டினாங்க. இன்னைக்கு பரிசீலிப்போம், இன்னைக்கு வந்து பரிசீலிப்போம், நாங்கள் அதை படித்து பார்ப்போம் அதுன்னு. அப்போ இந்த ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு சார். வித்தியாசம் இருக்கு. நான் சொல்றேன், திமுக டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாதான் உங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை. எல்லாரும் கோரிக்கை அதாங்க, என்னங்க திமுக கோரிக்கைன்றீங்க? இல்ல சார், காங்கிரஸ் உடைய கோரிக்கை டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாதுங்கிறது அவங்களுடைய கோரிக்கை. இல்ல, டீலிமிட்டேஷன்ல அவங்களும் தான் இருக்கிறாங்க அந்த இதுல ஆரம்பத்துல. என்ன நீ எங்க இருந்து தள்ளி போவ? நீங்க அவங்க டீலிமிட்டேஷனே பண்ணக்கூடாதுங்கிறது 71 யாருங்க பண்ணா? காங்கிரஸ் தான். அப்புறம் அப்படியே ஒவ்வொரு 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. சரி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லை பல பிரச்சனைக்குன்னு. இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் என்ன பண்ணும்? நிச்சயம் டீலிமிட்டேஷன் பண்ணியிருப்பாங்க. அது வாட்ஸ்அப் தலைவர்னு ராகுல் 27 வரைக்கும் டைம் இருக்கு சார். நீங்க இப்போவும் அது தாங்க, நீங்க ஒன்று புரிஞ்சுக்கங்க, மசோதா தாங்க கொண்டு வருவாங்க. ஆமா சார். உங்களுக்கு இவர்கள் இதை கொண்டு போய் அதில் இணைக்கிறாங்க. எப்படின்னா, மக்கள் தொகை எடுத்த பிறகு நம்ம பண்ணலான்னு 25 வரும் பொழுது இவர் என்ன சொல்கிறான், 26 ஆமாம் 71 இது 2001 டு 25 வருஷம் தள்ளி போய் 26 வரும்போது மக்கள் தொகை எடுத்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாக எடுத்துக்கிட்டு 27. நீங்கள் அப்படி மக்கள் தொகை எடுத்தால் கூட 35 ஆகிடுங்க டீலிமிட்டேஷன். மக்கள் தொகை எடுக்கிறதுக்கு 2 வருஷம் எடுத்து முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணிவிட்டு அதில் வந்து டீலிமிட்டேஷன் சம்மந்தமாக ஒரு ஆய்வு குழு போடணும். அந்த குழு இந்தியா ஃபுல்லாக போகும். அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். அந்த குழு வந்து அறிக்கை வைக்கும். அந்த அறிக்கை மேலே விவாதம்லாம் நடந்து அதற்கு பிறகு இது போகிறதுக்கு கிட்டத்தட்ட 27, 29, 31 இதில் 31 இது 29 எலெக்ஷன் வந்துடும். ஆமாம், அதுலேருந்து தள்ளி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 33. அதுக்கப்புறம் இந்த குழு அதெல்லாம் வந்து அதை கொண்டு வரதுக்கு 35 ஆகிடும். இவர்கள் அதுக்கு நாங்கள் இடைக்கால ஏற்பாடா, இதை விட்டுருங்க, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதெல்லாம் அது தனியாக நடக்க போகுது, அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது விட்டுருங்க. நாங்கள் இப்போத்தி இருக்கிற இதுலேயே நாங்கள் என்னன்னா 50% அப்படியே ஏற்றுறோம். ஓகே, அது வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா நீங்கள் இதை அந்த மாதிரி ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரக்கூடாது, நாங்கள் இருக்கிறத அப்படி 50% ஆக்குறோன்றாங்க. அன்னைக்கும் அதான் சொன்னார், இன்னைக்கு அதான். அன்னைக்கு உங்கள் பேச்செல்லாம் வேற மாதிரி. ஆமாம் சார் சொன்னாங்க, இன்னைக்கு வேற மாதிரி இல்லை சொன்னாங்க. அதை நீங்கள் ரிட்டர்னாக கொடுத்துருங்க, பில்லில் கொண்டு வந்துருங்கிறது தான் திமுகவுடைய வாதம். பில்லில் கொண்டு வந்தால் பரிசீலிப்போம் திமுக சொல்லிச்சா? அன்னைக்கு சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறாங்க. அதை தாங்க நான் சொல்கிறேன், அந்த மாற்றத்தை தான் சொல்கிறேன். ஓகே, அதனால் பில்லுலேயே கொண்டு வர மாட்டேயா? ஓகே, நான் வந்து சொல்கிறோம் அதே பரிசீலனை இந்த தடவை திமுக ஓகேன்றோம். அவங்க வந்து சொல்லியிருக்காங்க
பில்லில் கொண்டு வரலனாலும் சொல்லியிருக்காங்க. ஓகே. உங்க உருட்டுலாம் உங்களுக்கு இல்ல தெரியல. அன்னைக்கு பில்லுல கொண்டு வாங்கன்னு உறுதியா இருக்காங்க. நீங்களாம் குழந்தைங்க. இவங்க உருட்டு நீ 72ல் கலைஞர் மாநில உரிமைகள் எந்த காலத்திலும் விட்டு தர மாட்டோம் அப்படின்ட்டு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. கூட்டிட்டு இந்திரா காந்தி இப்படி சொல்கிறாங்க, இது சம்மந்தமாக ஃபேக்ட் ஃபைண்டிங் கமிட்டி போடுறாங்க, இது வந்து தமிழக அரசுக்கு துரோகம் விளைவிக்கிற மாதிரி இருந்தால் நாங்கள் உடனடியாக நீதிமன்றம் போவோம் என்கிற உரிமையுடன் இதற்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோன்னு உருட்டுறாங்க. இதுக்கு பேர் என்னது? உருட்டு. நல்ல செக்கில் ஆட்டின எண்ணெயில் செஞ்ச உருட்டு. அந்த உருட்டுனால என்னாச்சு? 3 அணை கட்டினாங்க. இப்போ 2013 4வது அணைக்கு வர்றாங்க. ஓகே. நீங்கள் அந்த வழக்கை எடுத்து எம்ஜிஆர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அதுதான் இன்னைக்கு அந்த தீர்ப்பாயம் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. இவங்க ஒன்றுமே பண்ணலை. ஓகே சார். காங்கிரஸ் துரோகம் பண்ணிச்சு, இவர் கோட்டை விட்டார். ஆனால் பெரிய நிர்வாகமிக்க தலைவர் மாதிரி பேசிக்குவாங்க. சார் என்ன சார் நடுவில் பேசும்போது வார்த்தை சொன்னீங்க, ரீஷஃபில் மினிஸ்ட்ரி ரீஷஃபில் இருக்குன்னு சொன்னீங்க. ஆஃப்டர் பட்ஜெட்டுக்கு பிறகா ஆமாம். யார் யார் சார் மாறு வாய்ப்பு இருக்கு? பலரும் சொல்கிறாங்க. மெயினாக தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஆமாம், அவங்க பல விஷயங்களில் ஃபாலோ பண்ணுறதில்ல. என்ன சார்? ஏங்க ஒரு பெரிய பெரிய காமர்ஸ் சம்மந்தப்பட்ட இது 1000 கோடி 2000 கோடி பண்ணுறவங்க, அப்போ அந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிக்னிட்டியோடு இருக்கிற அந்த துறையை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு முன்னெடுப்பு எடுத்துகிட்டு போகணும். இவர் ஒரு இளைஞர் ஏதாவது கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பாங்க, நாலேஜ் இருக்குதுன்னு நினச்சாங்க. நாலேஜுக்கும் 4 மொழி தெரியறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நாலேஜ்ன்றது வேறு. ட்ராப் பண்ணுறாங்களா இல்லை ரீஷஃபில் பண்ணுறாங்களா? தெரில. ட்ராப் பண்ணுற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே. அதே மாதிரி இந்த பிரச்சனை வந்த அமைச்சர்களில் பலரை யார் யார் சார்? எதுக்கு இப்போ சொல்லிக்கிட்டேன் அவங்கள, பாவம் கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். ஓகே. அதனால் ஒரு 6 பேர் ட்ராப் பண்ண போகிற மைண்ட் செட்டில் இருக்காங்க. ட்ராப்னா வேற ஆளை கொண்டு வருவாங்க. ஓ, புதிய முகங்களுக்கு வாய்ப்பு. ஓகே சார். சில பேர்கிட்ட 3 துறை இருக்குது தெரியும்ல. ராஜ்மோகன் அவர்கள்கிட்டே 3 துறை இருக்குது. அவர்கிட்ட இருக்குது, இவர்கிட்ட நிர்மல் குமார்கிட்ட இருக்குது. ஆமாம், அந்த மாதிரி விஷயம். அதுவும் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட இருக்கிற துறையாவது சம்மந்தப்பட்ட துறை. பள்ளிக்கல்வித்துறை வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை, அதுக்கப்புறம் வந்து எழுது பொருட்கள், அந்த செய்தி மக்கள் தொடர்பு துறை. இது ஒன்னோட ஒரு தொடர்பு உரை தான். ஆனால் நிர்மல்குமார் பள்ளி கல்வித்துறைக்கும் செய்தி மக்கள் தொடர்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சார்? தமிழ் வளர்ச்சித்துறை இருக்குல்ல, தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் என்ன சம்மந்தம்? அவர் தமிழ் ஆர்வலர் இல்லை சார். நீங்கள் முதல்ல இந்த துறைக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அது இதெல்லாம் கிடையாது. அது வேறு துறை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சம்மந்தம் இல்லாத துறைகள். அதனால் அதுவே சொல்கிறேன், அந்த மாதிரி இருக்குது. அவர்கிட்ட சட்டம், மின்சாரம், அதுக்கப்புறம் வந்து சிறைத்துறை, சட்டம் மற்றும் சிறைத்துறை ஒரு டிபார்ட்மெண்ட்ல வரும். மின்சாரம்ங்கிறது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். அது சட்டமும் பெருசு. சட்டம் தான் இந்த மாதிரி விவகாரங்கள்லாம், இந்த காவிரி பிரச்சனை, இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் சட்டத்துறை அமைச்சர் தான். அதனால் அவர் சிறைத்துறையில் இது வரைக்கும் எந்த ரிஃபார்மும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி பல விஷயங்கள். சார், அதிமுகவிலிருந்து பல்வேறு முக்கிய தலைவர்கள் தாவேகாவுக்கு போனாங்க. அவர்களுக்கு பெருசாக அங்கே மரியாதை இல்லை. திமுகவிலிருந்து தோப்பு வெங்கடாச்சலம் அவருடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சிருக்காங்க. தாவேகாவுக்கு போகிறாரா? பிரஸ் மீட் ரொம்ப கட்டமாக கொடுத்துருந்தாரு. இப்போதைக்கு யாரையும் எடுக்க வேணான்னு கதவை மூட சொல்லிட்டாரு. பனையூர் கதவுகள் மூட சொல்லிட்டாங்களா? ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம்ல, அதிமுகவினரை உள்ளே கொண்டு வரதுன்றது. தாவேகாவுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. இவர்கள் தப்பான ஒரு விஷயத்த அவர் விஜய் மனசில் பதிய வச்சு ஆளை உள்ளே எடுக்கிறாங்க. இதனால கட்சி கெட்ட பேருன்னு. சேம் இதே ஃபீல் தான் அவர் பண்ணியிருக்காரு. எதுக்கு எடுக்கணும்? நம்ம கட்சிக்கு தான் கெட்ட பேர் வருது. ஓகே, இது தேவையில்லாத ஒன்று, ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கோம். பட்ஜெட்டுக்கு பிறகு பார்ப்போம் சார். நேரம் கொடுத்து பேசியும் நன்றி சார்.